ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா பேசுகிறேன். மறுபடியும் என்னை பைத்தியம் நீங்கள் சொல்லாதீங்க. என் நிலமை அந்த மாதிரி இருக்குது. என்னோடய ப்ராப்ளம் சரியானாதான், முழுசாக சரியானாதான் தப்பான வீடியோ வராமல் இருக்கும் இல்லையா? அதை சரி பண்ணணும். இந்த வட்டி தான் கடைசி வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நல்லாவே நான் பேசணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வந்திருக்கேன். அவங்க என் மேலே என்ன குறை சொல்கிறாங்கன்னா, நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு குறை சொல்கிறாங்க. இப்போந்தான் வேலை செய்ய மாட்டானா, இல்லை இதுக்கு முன்னாடியே நான் வேலை செய்யாமல் தான் இருந்தேனா அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க உடனே சொல்லுவாங்க, எப்போவுமே இவள் வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லாமல் இப்போ ஏன் துரத்துனீங்க அப்படின்னு நான் கேட்பேன். பார்த்துக்கோங்க, அவங்க இதிலையே திணறிடுவாங்க. இதிலையே கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பதில் இல்லை இதில் அப்போவுமே திரட்டிருக்கலாம். சரி, அப்போவுமே ஒழுங்கா இல்லை, குழந்தை வேற இல்லை அப்படின்னு சரி துரத்திருக்கலாம். நீ போய்க்கோமா, எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்க நல்லவங்கன்னு கோயில் கட்டி நம்ம கொண்டாடலாம், கும்பாசம் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை. நம்ம வாழ்க்கையை சலிச்சுட்டு அவங்க இப்போ குப்பை தொட்டியில் குப்பையை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிப்போ அப்படின்னு போடுவாங்களாம்மா. நாமளும் அப்படியே போயிடணுமாம்மா. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு எனக்கே தெரியல. சரி, இதை கேட்போம். கேட்டுட்டு என்ன பதில் வருதுன்னு கேட்டுட்டு, இங்கெல்லாம் உங்களுக்கு பொண்ணே இல்லைங்க இல்லையா ஐயா, ஏன் விருதுநகர் வந்தீங்க, ஏன் எனக்குன்னு 1.20 கொடுத்தீங்க, அப்படியா எந்த புரோக்கராச்சும் 1.20 கொடுக்குறாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். கேட்டுட்டு அப்புறம் அதுலேயும் திணறிடுவாளுங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன எனக்கு தேவைன்னா, நானும் என் பிள்ளையும் அதே வீட்டில் தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். என் பிள்ளைக்கு விவரம் தெரிகிற வர நான் எங்கேயும் அவளை தூக்கிட்டு திரிகையும் கூடாது, அதே வீட்டிலையே தான் இருப்பேன். நானும் புரிய மாட்டேன், என் பிள்ளையும் புரியாது என்னை விட்டு. விவரம் தெரிகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். அது அந்த வீட்டில் தான் இருக்கணும். எங்களை 2 பேருக்கு பிரிக்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல? நான் கேட்குறேன், எதுக்கு பிரிக்க நினைக்கிறீங்க? இல்லை பத்தி விட நினைக்கிறீங்க? 2 பேரும் ஒன்றா சேர்த்தும் பத்தி விட நினைக்கிறாங்க, அப்புறம் பிரிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. எதுக்கு இப்படி நினச்சிட்டு இருக்காங்க? இப்போ பத்தி விடணும்னு நினச்சா அப்போவே பற்றி விட்டுருக்கலாம். ஏன் ஒரு குழந்தை வந்த பிறகு இந்த மாதிரி இம்சை பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன், பொதுவாக கேட்குறேன். இதெல்லாம் தப்பு இல்லையான்னு நீங்களே பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து பைத்தியம் இதே வேலையா உனக்கு அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. என்னால் பார்க்க முடியல. என்னோட டென்ஷன், என்னோட இது எனக்கு தான் தெரியும். அதை அனுபவிக்கிறவளுக்கு தான் என்னோட வலி தெரியும் இல்லையா? நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியும் தெரியும், பின்னாடி தான் அதிகமாக அனுபவிச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிள்ளைய பார்த்துட்டு அதை காப்பாற்றுறதுக்காக நான் போராடு இருக்குதே, அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. சரி, என்னால் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்? யாருக்குமே இந்த நிலைமை சத்தியமாக வரையக்கூடாது.